பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். புது உறவு மலர்ந்து புது வழியும் திறந்து இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். புது உறவு மலர்ந்து புது வழியும் திறந்து இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய், இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய், இணைய பலி இன்று கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். பலியும் இதுவே, இதுவே உயர்ந்த பலியும் இதுவே, இதுவே புனித பலியும் இதுவே, இதுவே புண்ணிய பலியும் இதுவே, இதுவே தேவ நன்மைகள் நிறைந்த பலி, உண்மைகள் உணர்த்தும் பலி, வல்லமை வழங்கும் பலி. வருவோம் புகழ்வோம். உண்மைகள் நிறைந்த பலி, உண்மைகள் உணர்த்தும் பலி, வல்லமை வழங்கும் பலி. வருவோம் புகழ்வோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velankanni, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இரவு முழுவதும் ஆண்டவர் நம்மை காத்து வந்திருக்கிறார். அதற்கு நன்றி அறிதலாகவும் தொடர்ந்து இந்த நாளை ஆசிர்வதித்து வழிநடத்தும்படியாகவும் இந்த திருப்பலியிலே சிறப்பான முறையிலே ஒப்பு கொடுத்து செபித்துக் கொள்வோம். இன்று மாதத்தின் முதல் வெள்ளி, இயேசுவினுடைய திரு இதயத்துக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். புனித மார்கரெட் மரியாவுக்கு ஆண்டவர் தோன்றி, என் இதயத்தை பார், என் இதயத்திலிருந்து வழிந்தோடுகின்ற அன்பினையும் இரக்கத்தையும் பார், இந்த மக்களுக்கு சொல் என்று சொன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இதயத்திலிருந்து வழிந்தோடுகின்ற அன்பு, இரக்கம், கனிவு எல்லாம் நம்மை நிரப்பும்படியாகவும், நம்ம குடும்பத்திற்கின்ற ஒவ்வொருவருக்கும் நிறைந்த ஆசிரால் ஆண்டவர் நிரப்பும்படியாகவும் இந்த திருப்பலிகளை வேண்டிக் கொள்வோம்.
தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவாவும் அது அருளாழ்வும் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் சாரா 127 ஆண்டுகள் வாழ்ந்தார். சாராவின் வயது இதுவே. கானான் நாட்டிலுள்ள எபிரோன் என்ற கிரியத்து அர்பா நகரில் சாரா இறந்தார். அவருக்காக புலம்பி அழுவதற்காக ஆபிரகாம் சென்றார். பிறகு சடலம் இருந்த இடத்தை விட்டு அவர் எழுந்து இத்தியரிடம் சென்று சொன்னது, நான் உங்களிடையே அந்நியனும் அகதியுமாய் இருக்கிறேன். என் வீட்டில் இறந்தாரை நான் அடக்கம் செய்வதற்கான கல்லறை நிலத்தை உங்களுக்குரிய சொத்திலிருந்து எனக்கு விற்றுவிடுங்கள் என்று கேட்டார். இவ்வாறு மம்ரே அருகில் மக்பேலா நிலத்தின் கல்லறையில் ஆபிரகாம் தம் மனைவி சாராவை அடக்கம் செய்தார். இதுவே கானான் நாட்டின் இருக்கும் எபிரோன். ஆபிரகாம் வயது மிகுந்தவராய் முதுமை அடைந்தார். ஆண்டவர் அவருக்கு அனைத்திலும் ஆசி வழங்கினார். ஒரு நாள் அவர் தம் வீட்டின் வேலைக்காரர்களில் மூத்தவரும் தமக்குரிய அனைத்திற்கும் அதிகாரியுமானவரை நோக்கி, உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து விண்ணுலகிற்கும் மண்ணுலகிற்கும் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணையிட்டுச் சொல், நான் வாழ்ந்து வரும் இக்கானான் நாட்டு பெண்களிடையே என் மகனுக்கு பெண் கொள்ள மாட்டாய் என்று என் சொந்த நாட்டிற்கு போய் என் உறவினர்களிடம் என் மகன் ஈசாக்கிற்கு பெண் கொள்வாய் என்று சொல் என்றார். அதற்கு அவர், ஒருவேளை பெண் என்னோடு இந்நாட்டிற்கு வர மறுத்துவிட்டால் தாங்கள் விட்டு வந்த அந்நாட்டிற்கு தங்கள் மகனை கூட்டிக் கொண்டு போகலாமா என்று கேட்டார். அதற்கு ஆபிரகாம், அங்கே என் மகனை ஒரு காலும் கூட்டிக் கொண்டு போகாதே, கவனமாயிரு. என் தந்தை வீட்டினின்றும் நான் பிறந்த நாட்டினின்றும் என்னை அழைத்து வந்து என்னோடு பேசி இந்த நாட்டை உன் வழிமரபினருக்கு தருவேன் என்று ஆணையிட்டு கூறிய அந்த விண்ணுலகின் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் தம் தூதரை அனுப்பி வைப்பார். நீ போய் அங்கே என் மகனுக்கு பெண் கொள். உன்னோடு வர அப்பெண் விரும்பாவிடில் எனக்கு நீ அளித்த வாக்குறுதி நின்று விடுதலை பெறுவாய். என் மகனை மட்டும் அங்கே கூட்டிக் கொண்டு போகாதே என்றார். இதற்கிடையில்
பெயர்லாய் ரோயி என்ற இடத்திலிருந்து ஈசாக்கு புறப்பட்டு நெகேபு பகுதியில் வாழ்ந்து வந்தார். மாலையில் வெளியே வயல்புறம் சென்றபோது அவர் கண்களை உயர்த்தி பார்த்தபோது ஒட்டகங்கள் வருவதை கண்டார். ரெபேக்காவும் கண்களை உயர்த்தி ஈசாக்கை பார்த்தார். உடனே அவர் ஒட்டகத்தை விட்டு இறங்கினார். அவர் அந்த வேலைக்காரரிடம், வயலில் நம்மை சந்திக்க வந்து கொண்டிருக்கும் அவர் யார் என்று கேட்டார். அவ்வேலைக்காரரும், அவர்தாம் என் தலைவர் என்றார். உடனே ரெபேக்கா தம் முக்காட்டை எடுத்து தம்மை மூடிக்கொண்டார். அப்பொழுது அவ்வேலைக்காரர் ஈசாக்கிடம் தாம் செய்தது அனைத்தையும் பற்றி கூறினார். ஈசாக்கு தம் தாயார் சாராவின் கூடாரத்திற்குள் ரெபேக்காவை அழைத்து சென்று மணந்து கொண்டார். அவரும் ஈசாக்குக்கு மனைவியானார். அவர் ரெபேக்கா மீது அன்பு வைத்திருந்தார். இவ்வாறு தம் தாயின் மறைவுக்கு பிறகு ஈசாக்கு ஆறுதல் அடைந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 106 பதிலுரை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரின் வலிமை மிகு செயல்களை யாரால் இயம்ப இயலும்? அவரது புகழை யாரால் விளம்பக்கூடும்? ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஏனெனில் அவர் நல்லவர். நீதி நெறி காப்போ பேறு பெற்றோ, எப்போதும் நீதி நெறியை செய்வோர் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் உன் மக்கள் மீது இரக்கம் காட்டும்போது என்னை நினைவு கூரும். அவர்களை நீர் விடுவிக்கும் போது எனக்கும் துணை செய்யும். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஏனெனில் அவர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருப்பதை இயேசு கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன், நோய் அற்றவருக்கல்ல, நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு குருமடத்திலே சேர வேண்டும், ஒரு குருவாக வேண்டும் என்று நினைத்து தஞ்சாவூரில் இருக்கின்ற இளம் குருமடத்திற்கு சென்றேன். 5 நாட்கள் அங்கு கேம்ப் நடத்தினார்கள், பயிற்சிக்காக, தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக. கடைசி நாளில் ஆயர் அவர்களை சந்திக்க வேண்டும். அப்பொழுது என்னுடைய பெயர் ஆரோக்கிய பரிசுத்தராஜ் என்பதனால் முதல் பெயர் உள்ளே போக வேண்டும். ஆயர் உட்கார்ந்திருக்கிறாங்க, 2 அருத்தந்தையர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். உள்ளே சென்ற பிறகு ஒரு விதமான பயமும் பதற்றமும் வழக்கமாக உள்ளது தானே. உள்ளே சென்றேன். அப்பொழுது சில கேள்விகளை எல்லாம் கேட்டார்கள். அப்பொழுது ஆயர் அவர்கள் என்னிடத்திலே கேட்டார்கள், எதற்காக நீ குருவாக ஆகப் போகிறாய், சாமியாராக எதற்கு போகிறாய் என்று கேட்டார். நான் சற்றும் தாமதிக்காமல், ஆண்டவருடைய திராட்சை தோட்டத்தில் நான் பணி செய்யணும் அப்படின்னு சொன்ன பிறகு பக்கத்தில் அமர்ந்திருந்த அப்பொழுது இருந்த முதன்மை குரு சொன்னார்கள், தம்பி, நம்ம மறை மாவட்டத்தில் திராட்சை தோட்டம்லாம் இல்லைப்பா, முந்திரி தோட்டம் தான்ப்பா இருக்குது அப்படின்ட்டு சொன்னார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏன் அழைக்கப்பட வேண்டும்? கடவுள் ஏன் அழைக்கிறார்? இன்றைக்கு படிக்கப்பட்ட அந்த நற்செய்தி வாசகத்தில் மத்தேயுவை சுங்கசாவடியில் வரி வசூல் செய்து கொண்டிருந்த
மத்தேயுவை ஆண்டவர் அழைக்கின்ற அந்த நிகழ்வினை படிக்க கேட்டோம். அண்மையில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேங்க, அழகான வீடியோ, அது சூப்பராக இருந்தது. ஒரு சகோதரி, ஒரு வயதான அம்மா, 89 வயது அந்த பாட்டிக்கு, அவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறாங்க இந்த புள்ள, இந்த சகோதரி. ஏம்மா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த வயதான பாட்டி அம்மா சொல்கிறார்கள், எனக்கு இப்பொழுது 89 வயது நடக்கிறது, நான் வேறு மதத்தை சார்ந்தவர், எனக்கு திருமணமெல்லாம் நன்றாக தான் நடைபெற்றது, ஆனால் நிறைவான வாழ்வில்லை, என் கணவர் தினமும் குடித்து விட்டு என்னை தினமும் அடிப்பார், அவ்வளவு வேதனைகளை அனுபவித்தேன், எங்களுக்கு குழந்தை இல்லை, எனது வீட்டுக்காரும் இறந்து போய்விட்டார், எனது தங்கையினுடைய வீட்டில்தான் நான் இருந்தேன், அவர்களும் என்னை இப்பொழுது பராமரிப்பதில்லை, இப்படி தெருவிலே தான் நின்று கொண்டிருக்கிறேன், யாராவது சாப்பாடு கொடுத்தால் சாப்பிடுவேன், அதோடு முடித்திருந்தால் இந்த நிகழ்வு உங்களிடத்தில் சொல்லியிருக்க மாட்டேன். அடுத்த ஒரு விஷயம் சொன்னாங்க பாருங்க, அதுதான் எனக்கு மிக உயர்ந்த ஒரு பண்பாக நான் பார்க்கிறேன், மிக உயர்ந்த ஒரு காரியமாக பார்க்கிறேன். நான் ஒரு நாள் இருந்த பொழுது ஒரு சகோதரியினிடத்தில் பைபிளை ஒன்று கொடுத்தார். எத்தனை வயசில்? 89 வயசில். எனக்கு ஓரளவு படிக்க தெரியும், பைபிளை படித்தேன். இன்றைக்கு படிக்கப்பட்ட நற்செய்தி இருக்குங்களே, நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன், இந்த பகுதி இன்னைக்கு படித்தவங்கள, இந்த பகுதி என்னை தொட்டு விட்டது என்று அந்த சகோதரி சொன்னாங்க. பாட்டியம்மா சொல்கிறாங்க, நான் இயேசுவுக்காக மாறினேன் அப்படின்னு சொல்லி கையில் ஒரு சின்ன ஒரு நோட்டீஸை வச்சுக்கிட்டு, இயேசு நல்லவர், இயேசு உங்களை அன்பு செய்கிறார், உங்களால் என்னால் சொல்ல முடியுமா அவ்வளோ சீக்கிரம்? 89 வயசில் கடவுள் உங்களை அன்பு செய்கிறார், ஆண்டவர் இயேசு உங்களை மிகவும் நேசிக்கிறார், கடவுள் என்னை அழைத்திருக்கிறார். எத்தனை வயசில் சொல்கிறாங்க? 89 வயசில் என்னை அழைத்திருக்கிறார். இந்த செய்திகளை எல்லாம் நாமும் மற்றவரிடத்தில் சொல்ல முடியுமா? 89 வயசில் எப்போ வேண்டுமானாலும் அழைப்பு வரலாங்க, எப்போ வேண்டுமானாலும் அழைப்பு வரலாம். எசாயா புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் சொல்வார், நான் தூய்மையற்ற உதடுகளை கொண்டவன். உடனே சொல்வார், அப்படி சொல்லாதே, ஆண்டவர் அழைக்கிறார். சின்ன வயசான் எரேமியா இறைவாக்கினார், நான் சிறுவனாயிற்று என்று சொல்றார், அப்படி சொல்லாதே என்று அவரை அழைக்கிறார். மோயிசன், நான் திக்குவாயன், எனக்கு பேச தெரியாது, அப்படி சொல்லாதே என்று சொல்லி ஒவ்வொருவரையும் அழைக்கின்ற நிகழ்வினை விவிலியத்திலே பார்க்கிறோங்க. அது சரிங்க, ஏன் அழைக்கப்படுகிறோம்? நான் சொன்னனே திராட்சை தோட்டத்தில் பணிபுரி அப்படின்னு சொன்னனே உங்கள்கிட்ட, ஏன் அதுக்கு பின்னாடி தான் அதற்கு நான் பதில் கிடைத்தது எனக்கு. எதுக்காக கடவுள் நம்மை அழைக்கிறார் அப்படின்னு ஒரு 11 இறை வசனங்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்றாவது, இன்றைக்கு படிக்கப்பட்ட நற்செய்தி மத்தேயு 9:13, பாவிகளையே அழைக்க வந்தேன், நம் மனம் திரும்ப வேண்டும், அதுக்காக கடவுள் நம்மை அழைத்திருக்கிறாருங்க. இரண்டாவதாக 1 தீமோத்தேயு 6:12 அழகாக சொல்லப்படுகிறது, நிலை வாழ்வை பற்றி கொள்ளணும். அது கடவுள் அதுக்காக தான் நம்மை அழைத்திருக்கிறார், நிலை வாழ்வை பற்றி கொள்ள வேண்டும். மூன்றாவதாக 1 கொரிந்தியர் 1:9 சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு கொள்ள கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். பவுல் அழகாக சொல்லுவார். நான்காவதாக உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது. உரிமை வாழ்வு நமக்கு கிடைத்திருக்கிறது, அதனால தான் அவரை அப்பா தந்தா என்று நம்ம அழைக்கிறோம் கடவுளை என்று பவுல் சொல்லுவார். கலாத்தியர் 5:1, கொலோசியர் 3:15 ஒரே உடலின் உறுப்புகளாக வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதனால தான் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் உங்களிடத்தில் பாகுபாடு வேண்டாம், நீங்கள் எல்லோரும் ஒரே உடல் உறுப்புகள், இயேசுவினுடைய உறுப்புகள். இன்றைக்கு எவ்வளவு பேதங்கள், எவ்வளவு வேறுபாடுகள் நம்மிடத்தில் இருக்கின்றன, அவையெல்லாம் களைந்து ஒரே உடல் உறுப்புகளாக வாழ வேண்டும். அதுக்காக தான் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். ஆறாவதாக 1 பேதுரு
2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை படிக்கிறோம். நன்மை செய்யவும் பொறுமையோடு இருக்கவும் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அழகா இருக்குங்களா கேட்பதற்கு? நன்மை செய்யவும் பொறுமையோடு இருக்கவும் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். 7ஆவதாக 1 பேதுரு 3:9 படிக்கிறோம். ஆசி கூற ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை பேரை நம்ம சபித்து கொண்டிருக்கிறோம். இவன் வாழவே கூடாது, இவன் மோசமாக வேண்டும். அம்மா ஒரு நாள் இங்கல்ல வேறு இடத்துல, சாமி ஒரு பூசகத்தை எழுதணும் சாமி அப்படி சொன்னான். என்னம்மா எழுதணும்? என் பக்கத்து வீட்டுக்காரன் ரொம்ப ரொம்ப டார்ச்சராக இருக்குது, ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான், அவன் அழிஞ்சு போன ஒரு பூசகத்தை எழுதுங்க சாமி. கேட்பதற்கு ஒரு வித்தியாசமாக இருந்தது. எதுக்காக கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார்? ஆசி கூறி வாழ அழைத்திருக்கிறார். 8ஆவதாக எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 4:4 சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ஒரே நம்பிக்கையில் வாழ. உன்னதமான தெய்வம் இயேசு கிறிஸ்து, அவருடைய நம்பிக்கையில் ஒரே நம்பிக்கையில் வாழ கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். 9ஆவதாக 1 பேதுரு 5:10 படிக்கிறோம். கடவுளின் மாட்சியில் பங்கு பெற, கடவுளுடைய மாட்சியில் பங்கு பெற கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். 10ஆவதாக 1 கொரிந்தியர் 1:2 படிக்கிறோம். நாம் தூயவர்களாக இருக்கும்படி கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தூயவர்களாக இருக்கிறோமா? கடவுளுடைய மலை மீது ஏற தகுதியுடையவர் யார்? தூய்மையான மாசற்ற மனமுடையவரே ஆண்டவரின் மலை மீது ஏற தகுதியுடையவர். நல்லா இருக்குங்களா இந்த வசனம்லாம் கேட்பதற்கு? கேட்க மட்டும்தான் சாமி இனிமையாக இருக்கிறது, வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் சாமி. தூயவர்களாக இருக்கும்படி கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். 11ஆவதாக இருளினின்று ஒளிக்கு அழைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே இருள் அதிகமாக சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த இருளை விட்டு ஒளியான வாழ்க்கைக்கு நாம் மாற வேண்டும், ஒளியான வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்க்கை இட்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். எதற்காக அழைத்தார் என்ற ஒரு காரணம் விவிலியத்திலிருந்து அழகாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாம் மனித பலவீனங்கள். இந்த உலகத்தில் ஒன்று பார்த்தோன்னா ஒன்று முரண்பாடாக இருக்கும், ஒன்றாக இருக்கும். உதாரணத்துக்கு பாருங்களா, கொம்புள்ள மானுக்கோ வீரமில்லை. கரெக்டுங்களா? கொம்புள்ள மானுக்கோ வீரமில்லை, வீரமுள்ள கீரிக்கு கொம்பு இல்லை, கருங்குயிலுக்கு தோகை இல்லை, தோகையுள்ள மயிலுக்கோ குரல் இல்லை பாடுவதற்கு, வாடாமல்லிக்கு ஆயுள் அதிகம் வாசமில்லை, வாசமுள்ள மல்லிக்கோ ஆயுள் குறைவு. அடுத்ததாக நீருக்கு நிறமில்லை, நிறமுள்ள நெருப்புக்கு ஈரமில்லை. எவர் வாழ்விலும் நிறைவு இல்லை, எவர் வாழ்விலும் குறையும் இல்லை. இந்த வித்தியாசமான உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளவு? இது ஒரு சின்ன உதாரணம் தான் சொன்னேன், நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த நிலையில் நாம் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். வரி வசூல் வேட்டையாடிய மத்தேயு மக்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. யாராவது வரி வசூல் பண்ணுறவங்கள பார்த்தா நமக்கு சந்தோஷமாக இருக்குமா? வரி வசூல்னா நேர்மையாக வரி வசூல் பண்ணுறது பிரச்சனை இல்லை. 2 ரூபா கவர்மெண்ட் விதிச்சதுன்னா 4 ரூபா வரி வசூல் பண்ணுறது, 2 ரூபா இவன் ஆட்டையை போடுறது. அப்போ இவங்களெல்லாம் பிடிக்காது. ஆனால் கடவுள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களை அழைக்கிறார். கடவுள் அழைத்தவுடன் அவர்களுடைய வாழ்க்கை மாறி போகிறது. எசாயா 43:1 படிக்கிறோம், உன்னை பெயர் சொல்லி அழைத்தது நானே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிஜம்தாங்க, ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அதே எசாயா 43:4 படிக்கிறோம், என் பார்வையில் நீ விலையேறப்பட்டவன். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் இப்படிதான் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நன்றாக வாழ வேண்டும் என்று, எப்படி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்றால் அந்த 11 வசனங்கள் உங்களிடத்தில் சொன்னான். இப்படி தான் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் அழைத்திருக்கிறார்.
எனவே மத்தேயுவை போன்று எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஆண்டவரை பின்பற்றியது போல நாமும் நம்மிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும், நம்மிடத்தில் இருக்கிற கெட்ட எண்ணங்கள், பிறரை கெடுக்க வேண்டிய என்ற எண்ணங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கிறது, எல்லாவற்றையும் விட்டு விட்டு இயேசுவை பின்பற்றுவோம். நிச்சயமாக அவர் நிறைந்த ஆசிரால் நம்மை நிரப்புவார் என்ற ஒரு சிந்தனையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம். ஆமென். வந்தோம் தந்திடவே தந்தாயேற்றிடுவார் என் வாழ்வை உமக்கு பலியாய் தந்து அன்பாயேற்றிடுவார். வந்தோம் தந்திடவே தந்தாயேற்றிடுவார் என் வாழ்வை உமக்கு பலியாய் தந்தோம் அன்பாயேற்றிடுவார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையோ மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் அது அருள் கொடையாடையே. நாங்கள் உமை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சி மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர்.
விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணி என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளினுடைய கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும்
என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பற்றி யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை மகிழ்வுடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். மூவரருந்தும் விருந்திது, மனவாசல் தேடி இறங்குது. வானவர் அருந்தும் விருந்திது, மனவாசல் தேடி இறங்குது. மனிதமும் புனிதமும் இணைந்தது, இறை கருணையும் அருளும் கலந்தது. மனிதமும் புனிதமும் இணைந்தது, இறை கருணையும் அருளும் கலந்தது. அல்ல அல்ல குறையாத அன்பிது, மெல்ல மெல்ல என்னில் உயிரானது. அல்ல அல்ல குறையாத அன்பிது, மெல்ல மெல்ல என்னில் உயிரானது.
வானவர் அருந்தும் விருந்திது மனவாசல் தேடி இறங்குது. வானவர் அருந்தும் விருந்திது மனவாசல் தேடி இறங்குது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட புனித பலிபொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்ப கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் என்றும் உங்களோடு தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of dear Mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நமக்கு துணை செய்யும் ஆண்டவர் நம் பக்கம் இருக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.